மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றுப்பகுதி விவசாயிகள் நெல் சாகுபடியில் உற்பத்தி செலவை குறைப்பதற்கான புதுமையான யுக்தியை கண்டுபிடித்து வெற்றிகரமாக கையாண்டு வருகிறார்கள். மதுரை மாவட்டத்தின் மேலூர் சுற்றுப்பகுதி முல்லை பெரியாறு மற்றும் வைகை அணை பாசனத்தின் கடைமடை பகுதிகளாக திகழ்கின்றன. இந்த நீரை நம்பித்தான் இந்த பகுதி விவசாயிகள் நெல், கரும்பு, வாழை உள்ளிட்டவற்றை பயிரிட்டு வருகின்றனர். ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்தில் நெல் பயிரிடும் பணிகளை தொடங்குவர். முல்லை பெரியாறு, வைகை அணைகளில் தண்ணீர் திறக்கப்பட்டதும் பணிகளில் தீவிரம் காட்டுவர். கடைமடை பகுதி என்பதால் தண்ணீர் வந்து சேரும் பிரச்சனை தீரா பிரச்சனையாக உள்ளது. இப்படியான சூழலில் குறைந்த அளவு தண்ணீரில் நிறைவான மகசூல் பெறும் புதிய தொழில்நுட்பத்தை மேலவளவு உழவர் உற்பத்தியாளர்கள் குழுவினர் கண்டறிந்துள்ளனர். அதுதான் உழுத நிலத்தில் புழுதி மண்ணில் நேரடி நெல் விதைப்பு செய்யும் முறை. தனித்து வடிவமைக்கப்பட்ட கருவியில் நெல் மணிகளை நிரப்பி ட்ரம் சீடர் அல்லது டிராக்டரின் பின்னால் பொருத்தி விதைக்கின்றனர். இந்த முறையில் உரிய இடைவெளியில் நெல் மணிகள் விழும். இவை முளைத்து வளரும் போது இயந்திரம் மூலம் எளிதில் களை பறிக்கலாம். இதற்கு குறைந்த அளவு தண்ணீரே போதும். பெரியார்லேருந்து தண்ணி வரும்போது கிட்டத்தட்ட ஒவ்வொரு பகுதி கடைசி கடமடை வரைக்கும் போய் சேர்றது கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் வேரியேஷன் இருக்குது. இந்த 20 நாள் தண்ணி வேஸ்ட்டாக நம்ம தண்ணி இருந்தும் பயன்படுத்த முடியலை. ரெண்டாவது நாற்று தொழிக்காக தண்ணி நல்லா செழிக்கணுன்றக்காக நம்ம தொழிக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி காலங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த தண்ணியோட பயன்பாடை குறைக்கலாம். ரெண்டாவது பருவநிலை மாற்றம், இந்த மாதிரி ஆட்கள் பற்றாக்குறை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் விவசாய உற்பத்தியை பாதிக்குது. ரெண்டாவது உற்பத்தி செலவும் அதிகமாகுது, உர விலைகள் அதிகமாக இருக்குது. எங்களுக்கு தேவையான உற்பத்தி செலவை நாங்கள் குறைச்சோம்னா இன்றைக்கி கொஞ்சம் நாங்கள் நஷ்டத்தை குறைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அப்படின்றதுனால இந்த புழுதி விதைப்பு, நேரடி நெல் விதைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நாற்றுகளை நடவு செய்ய தயாராக வைத்திருக்கும் சேற்று நிலத்திலும் இதே முறையில் நேரடியாக நெல்மணிகளை விதைக்கலாம். மேலவளவு உழவர் உற்பத்தியாளர்கள் குழு மூலம் கடந்த ஆண்டு 1500 ஏக்கரில் புழுதியில் நேரடி நெல் விதைப்பு முறையில் நெல் சாகுபடி செய்யப்பட்டது. இதன் மூலம் நாற்று விடுவது, நாற்று பறிப்பது, நடவுக்கான நிலத்திற்கு கொண்டு செல்வது போன்ற செலவுகள் தவிர்க்கப்படுகின்றன. ஆண்டுக்கு நாற்று போட்டு பிடுங்கி நடுறது, அள்ளு போடுற கூலி வர சுமார் 6000 7,000 ரூபா வரை ஆகும். இப்போ அந்த 7,000 ரூபா இந்த வண்டி மூலம் நடுறதுனால செலவு மிச்சம். தண்ணி எங்களுக்கு கிணத்து தண்ணி இருக்குது. கிணத்து தண்ணி பைப்லைன் பாய்ச்சிருக்கேன். எல்லா வயலுக்கும் பைப்லைன் பாய்ச்சிருக்கேன். அங்கே தண்ணி பாயும். புழுதியில் நேரடி நெல் விதைப்பு முறையை கையாள்வதால் எதிர்பார்க்கும் மகசூலை நிச்சயம் பெற முடிகிறது என கூறுகின்றனர் விவசாயிகள். இந்த ஆண்டு மதுரை வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவியுடன் கூடுதலான பரப்பளவில் இந்த முறை சாகுபடியை மேற்கொள்ள முயன்று வருவதாக மேலவளவு உழவர் உற்பத்தியாளர் குழுவினர் தெரிவிக்கின்றனர்.